ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்வைன் ஃபோர். நான் உங்கள் விஸ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேனோஸை பற்றின 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேனோஸ் பார்த்திங்கன்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன் சொல்லலாம். ஸோ தேனோஸ் கேரக்டர் வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் ஸ்டார்லின் தான். அது மட்டும் கிடையாது, முதல்ல காமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேனோஸ் கேரக்டர் 1973 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் தேனோஸை பற்றி முதலாவது சொல்ல போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எராஸ். அதாவது நீங்கள் எல்லோரும் எட்டர்னல் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் எண்ட் கிரெடிட்ஸில் எராஸ்ன்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எராஸும் வந்து ஒரு எட்டர்னல்ன்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எராஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எராஸ் வந்து தேனோஸோடைய பிரதராக. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஏன்னா வந்து எராஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மக்களை காப்பாற்ற பார்ப்பார். ஆனால் தேனோஸ் வந்து அழிக்க பார்ப்பார். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஃபார்மில் 2 பேருமே பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீவியன்ஸ். அதாவது எட்டர்னல் படத்துலேயே வந்து ஒரு வில்லன்ஸாக வந்து காமிப்பாங்களே, ஒரு கெட்ட ஆர்கானிசம்ஸ் மாதிரி. ஸோ அந்த டீவியன் சிண்ட்ரோம்ன்ற ஒரு ரேரான சிண்ட்ரோம் வந்து தேனோஸ்க்கு வந்து இருக்கான். ஸோ அதனால தான் அவருடைய ஸ்கின் கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மிருகமும் எட்டர்னல் 2மே சேர்ந்த மாதிரி தான் வந்து தேனோஸ். ஸோ அதனால தான் அவர் யோசிக்கிறதா இருக்கட்டும், அவருடைய பவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எராஸோடைய மற்ற எட்டர்னல்ஸோட இவங்க எல்லாரோடையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் டிராக்ஸ் தி டெஸ்ட்ராயர்ன்ற கேரக்டர், அதாவது ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தேனோஸை கொல்றதுக்காக தேனோஸோடைய அப்பாவும் தாத்தாவும் வந்து இந்த டிராக்ஸ் தி டெஸ்ட்ராயரை வந்து உருவாக்கியிருப்பாங்களாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டிராக்ஸ் வந்து ஒரு நார்மலான மனுஷன் தானா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேமிலியை தேனோஸ் வந்து கொண்டுருவானா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேனோஸோடைய அப்பாவும் தாத்தாவும் டிராக்ஸோடைய உடம்பை மட்டும் எடுத்துகிட்டு அவனை ஒரு ஹியூமனாய்ட் மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து மாற்றிடுவாங்களாம். ஸோ அது மாற்றுறனால வந்து அவனுக்கு வந்து இனிமேல் வந்து பவர்ஸ் அதிகமாக கிடைக்குமா. ஸோ அதனால தான் டிராக்ஸ் த டெஸ்ட்ராயர் வந்து தேனோஸை கொல்கிற அளவுக்கு கேப்பபிள்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு வந்து ஒன்று காமிப்பாங்களாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி ஸ்டோன் மாதிரி தானே. ஆனால் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன் மாதிரி 6 டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸாக இருக்காது. ஆனால் ஒரே ஒரு எலிமெண்ட்டாக வந்து இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு இருக்குமா. இது வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனோட ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா. ஆனால் இது வரைக்கும் வந்து இது மூவிஸில் வந்து காமிக்கவே இல்லை. ஸோ காமிக்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் வச்சு ஒரு தடவை தேனோஸ் வந்து அவெஞ்சர்ஸே வந்து அழிச்சிட்டாலும். ஸோ அந்தளவு வந்து இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக. ஆனால் இது வந்து மூவிஸில் காட்டவே இல்லை. இப்போ இன்ஃபினிட்டி ஸ்டோன் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மேபி அப்கமிங் மூவிஸில் இந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் காட்டலாம். ஸோ இதோடைய பவரை பற்றி நம்ம இனி ஃப்யூச்சரில் வர மார்வல் மூவிஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனோஸே வந்து ரொம்பவே பெரிய சூப்பரான ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லன். ஆனால் தேனோஸ்க்கே வந்து ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய தேனோஸ்க்காக ஒரு வில்லன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வார்லாக்குன்ற ஒருத்தர் தானா. ஸோ தேனோஸை வந்து எதிர்க்கிற அளவுக்கு வந்து பவர் வந்து ஆடம் வார்லாக்கு இருக்கான். ஸோ இந்த ஆடம் வார்லாக்குன்ற இந்த கேரக்டர் வந்து காமிக்ஸில் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் பவர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காஸ்மிக் பவர் மாதிரி தான். ஸோ ஸ்பேஸில் தான் வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸில் வந்து இருப்பார். ஸோ இது வந்து மூவிஸில் இனிமேல் வந்து காமிக்கலாம். ஆனால் ஆடம் வார்லாக்கு அவ்வளோ பவர் இருக்கும். ஸோ தேனோஸ் வந்து எப்பயுமே வந்து ஒருத்தரை பார்த்து பயந்தாருன்னா அது வந்து ஆடம் வார்லாக்கை பார்த்து தானே. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆடம் வார்லாக். இந்த ஆடம் வார்லாக்குன்ற கேரக்டர் கூட மேபி அப்கமிங் மார்வல் மூவிஸில் வந்து காமிக்கலாம். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனோஸ்க்கு ஒரு தடவை காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வச்சுருந்தாராம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து அவர் வந்து தேனோஸ் காப்டர்ன்ற பேரும் வந்து வச்சாராம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் எல்லோ கலரில் அவருடைய பேரும் வந்து எழுதிருக்குமா. அந்த ஹெலிகாப்டர் வந்து தேனோஸ்க்கு ரொம்பவே வந்து பிடிக்குமா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஏலியன் ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் வில்லன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்போட ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமிக்ஸில், அதாவது அப்போ வந்து தேனோஸ் கேரக்டர்லாம் வந்து அவ்வளோ ஃபேமஸே கிடையாது. அவெஞ்சர்ஸ் படம் எப்போ வந்துச்சோ அப்போ தான் எண்ட் கிரெடிட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேனோஸை பற்றி காமிச்சு ஒரு பெரிய வில்லனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தேனோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஹெலிகாப்டர் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்ததான். ஸோ அதனாலே வந்து அவர் வந்து ஒரு பர்சனலைஸ்டான ஒரு ஹெலிகாப்டர் அவரே பேரில் கஸ்டமைஸ் பண்ணி தேனோஸ் காப்டர்ன்ற பேர் வந்து வச்சுருந்தாராம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் அவர் எதுக்கு யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரை வச்சு அவர் டெசராக்டை வந்து திருடுறதுக்காக வந்து மட்டும்தான் வந்து அது யூஸ் பண்ணியிருக்கதா காமிக்ஸில். அதாவது அந்த பார்ட் மட்டும்தான் வந்து அவர் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேனோஸ் காப்டர் வந்து யூஸ் பண்ணது வந்து டெசராக்டை திருடுறது தானா. ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனோஸ் ரொம்பவே வந்து ஒரு க்ரூவலான ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதாவது மார்வல் காமிக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் வில்லன் கேரக்டர்னால் அது தேனோஸ் தான்.
தானோஸ் வந்து அவ்வளோ ஃபியர்லெஸ்ஸான கேரக்டராக வந்து மார்வல் மூவிஸாக இருக்கட்டும், காமிக்ஸ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் ஆக்சுவலி சின்ன வயசில், அதாவது நான் சொல்லியிருந்த தானோஸ் வந்து ஒரு எட்டர்னல்னு. ஸோ அவங்க எல்லாமே வந்து மக்களை பாதுகாக்கிறது இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா தானோஸ் வந்து ரொம்பவே, அதாவது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப என்ன தான் வந்து சண்டை போடுறது, கொல்றது, அந்த மாதிரி வார் பேட்டில் இதே மாதிரி தானோஸ் இருந்தாலும் சின்ன வயசில் அவர் ரொம்பவே அமைதியை வந்து விரும்புகிறாராம். இன்ஃபேக்ட் அவர் சண்டை, இந்த வார் இதெல்லாம் கேட்டாலே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான். தானோஸும் அவருடைய பிரதர் எராஸும் சின்ன வயசில் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்க பிரதர்ஸ் தானே. ஸோ அவங்க வந்து ஜாலியாக விளையாடுறது இந்த மாதிரி அவங்க ஜாலியாக தான் வந்து இருந்தாங்களாம். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் தான், அதாவது தானோஸ் வந்து யுத்தனாலே பிடிக்காது, அந்தளவு வந்து சைல்டுஹுட் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரை நிறைய பேர் வந்து அவருடைய டீவியன்ட் சிண்ட்ரோமால் அவர் தனியாக எல்லாரும் ஒதுக்கி வச்சக்கப்புறம் அவரும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக வந்து வந்துட்டாராம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.